ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் வண்டர்லா போகலாமா? வண்டர்லா அதாவது பெங்களூரில் இருக்குது இல்லையா. நாங்கள் வந்து லீவுக்காக சம்மர் லீவுக்காக போயிருந்தோம். சம்மர் லீவ் போயிட்டு வண்டர்லா அந்த இடத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா பெங்களூரில் இது வந்து சென்னையில் கிஷ்கிந்தாவில் என்னென்ன இருக்கோ அதே தான், அதோடய பிரான்ச் தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் இது. போயிட்டு வந்தோம் எல்லோரும். பார்த்திங்கன்னா இதான் என்ட்ரன்ஸில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா டிக்கெட் வாங்குகிற இடம் இருக்குது. அந்த இடத்துல வாங்கி நமக்கு வேணும்னா நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில ட்ரெஸ்ஸை தான் ஒத்துக்கிறாங்க. சில ட்ரெஸ்ஸு வந்து செட் ஆகாது அந்த தண்ணியில் போகிறதுக்கு. நீங்கள் இங்கே டிஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த இடத்துல வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணியில் ஆடுறது மோஸ்ட்லி இங்கே தண்ணியில் இருக்குது. டீம் பார்க் மாதிரி தான், இங்கே தண்ணியில் தான் நிறையா ஆடுறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றுறதும் இருக்குது. இங்கே வந்து லேடிஸும் சரி, ஜென்ஸு, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா தண்ணின்றது எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி செமைய அழகாக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இதில் போயிட்டு சறுக்கிற இந்த டிவிலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் போயிருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமான ஒரு அனுபவம் இது. எல்லோரும் ஜாலியாக இதில் வந்து டைமிங் வேறு வச்சுருக்காங்க. இது வந்து 2 மணிலேருந்து இந்த வேவ் மாதிரி வரும்னு சொல்லிட்டு கடல் அலை மாதிரி வருமோ அந்த டைமுக்கு வச்சுருக்காங்க. ஒரு 2லேருந்து 2:15 மணி வரையும் ஒரு டைம் வச்சுருக்காங்க. இதில் வந்து எல்லோரும் அந்த டைமுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல வேவ் மாதிரி கடல் மாதிரி வரும் அலைகள்லாம். அதில் ஜாலியாக விளையாடுறதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி இடத்துக்கெலாம் யார் யார் போயிருக்கீங்க, உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்க சொல்லுங்கள். இது ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா இதே தான். இதில் மோஸ்ட்லி வாட்டரில் விளையாடுறது தான் நிறையா இருக்குது. தண்ணியில் விளையாடுறது கொஞ்சம் தான் வந்து மீதியெல்லாம் இருக்குது. கார் ரேஸு, அப்புறம் அந்த மேலே போயிட்டு வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. நல்லா ஜாலியாக இருக்குது. ஆனால் சுற்றி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். சின்னவங்களாக இருந்தால் ஓகே, கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், அதை சுற்றி வர்றதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சின்ன பசங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டெல்லாம் போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது பாருங்கள், இது குழந்தைங்களுக்கு தான். ஆனால் பெரியவங்களாம் உட்கார முடியாது, குட்டி குட்டி குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க. டீம் பார்க்குன்னும் போது இதில் ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி இது மேலே போயிட்டு வருது பாருங்கள். நான் உட்காரும்போது நான்லாம் ஹேண்டு போனேன், ஆனால் ரொம்ப பயந்துட்டே போயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா காரு, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே அதில் உட்காந்து நம்ம ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். நல்லா இதை வந்து அழகாக வீடியோ எடுக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் இந்த லைட்டிங்கில் வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க வரல. யார் உட்காந்துட்டுருக்காங்கன்ற ஃபேஸ்லாம் தெரியவே இல்லை. இதில் வந்து ஃபேமிலி மேன்ஸாக போய் எடுக்கும்போது எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஆனால் அந்த கார் லைட் வந்து எல்லாத்தையும் மறைச்சிடுது, சரியாக தெரியல. அதனால் நான் வந்து எடுத்திருக்கேனே தவிர யார் ஓட்டுறாங்க என்னென்னு ஒன்றுமே தெரியல இதை. ஆனால் நல்லா இருந்தது. இதுவும் வந்து சூப்பர் மெமரி தான். ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. உண்மையிலே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது. அதை தவிர சாப்பிட்ற பொருள் எல்லாமே, ஒரு டீ, காஃபி, அது தவிர ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல குளிக்கிறது, ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கும் நல்லாவே இடம் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பொருளில் அதை எடுத்துகிட்டு போனால் கூட அதுக்கு லாக்கர்லாம் கூட கொடுத்து லாக்கர் கீயும் கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பொருளை யார்கிட்ட கொடுத்துட்டு போகுது அப்படின்ற பயம் எல்லாம் இல்லாமல் அதை வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் பெரிய இடம்ன்றதுனால ஒரு ஃபேமிலியாக போகும்போது எல்லோரும் ஒரே இடத்துல வந்து லொக்கேஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு பக்கம் போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல தேடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த இடம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு பக்கமாக இருக்கிறதுனால எந்த பக்கம் போகிறாங்கன்னு
சட்டுன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் 4-5 பேராக போயிருந்தோம். அங்கே போகிறேன்னு போனாங்க, இங்கே போகிறேன்னு போனாங்க. கடைசியில் பார்த்தா ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சோம் நாங்கள். அதனால் ஒரு இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்துட்டு போங்க அந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள். மற்றபடி லைஃப்பில் சூப்பராக அங்கே போய் என்ஜாய் பண்ணியாச்சு. செமையாக இருந்தது. நீங்கள் யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பெரிய அறை இருட்டறைலாம் வேறு இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. இது இருட்டாய் நான் எடுத்துருக்கேன். பட் அது நான் ஒன்றுமே வரலை, தெரியல. இருந்தாலும் ஒரு இதுக்காக எடுத்தேன், ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஜாலியாக இருக்கும். அவதான் பேய்க்கதை ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட கண்டினியூஸாக